எஸ் எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கிறவங்க. இவர்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான புஸ்தகம்தான். வெளியில படிக்க எளிதா தோணும். ஆனா உள்ளே ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு வலி, ஒரு தியாகம், ஒரு அனுபவம் பதிஞ்சிருக்கும். இந்த எழுத்தில் பெயர் வைத்திருப்பவர்கள் நம்ப முடியாத மன வலிமை உடையவர்கள். அவர்கள் எவ்வளவு உடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஒரு சக்தி இவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனா அந்த எழுச்சிக்கு முன் அவர்கள் அடக்கி வைத்திருக்கும் கண்ணீர் எத்தனை முறை வழிந்திருக்கும் என்று இனி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வாழ்க்கை சுலபமா இல்ல. வீட்டுல பிரச்சனை, குடும்ப பொறுப்பு, மன அழுத்தம், ஏதாவது ஒரு சோதனை இவங்களோட பாதையில எப்பயும் இருக்கும். ஆனா அந்த சோதனை தான் இவங்களை உள்மனதில வலிமையாக்கும். அந்த வலிமைதான் அப்பிறகு இவங்களோட கவசமாகும். எஸ் எழுத்துல பெயர் ஆரம்பிக்கிறவர்கள் பிறரை நம்ப முடியாதவர்கள். அவர்கள் யாரையும் நம்பினா அதற்கு உயிரே கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆனா துரோகம் நடந்தா அவர்களோட இதயம் கல் மாதிரி மாறும். அந்த நாள் முதல் அவர்கள் மௌனமா வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த மௌனத்துக்குள்ளதான் வலி, அனுபவம், உண்மை எல்லாம் கலந்திருக்கும். அவர்களுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். ஆனா அவர்கள் அன்பை வெளியில சொல்ல மாட்டாங்க. அவர்கள் காட்டுற அன்பு செயல்ல தெரியும். அவர்களோட பார்வை, பாதுகாப்பு, கவனம், தியாகம், அதுதான் அவர்களோட அன்பு மொழி. அவர்களுக்கு பிடிச்சது மழை வாசனை, மெதுவான காற்று, இரவு அமைதி, உண்மையான புன்னகை, மென்மையான வார்த்தைகள். அவர்களுக்கு பிடிக்காதது பொய், நாடகம், பெருமை காட்டுற மக்கள், அல்லது அவர்கள் யார் என்று புரிஞ்சுக்காம விமர்சிக்கிறவங்க. எஸ்சி எழுத்துல பெயர் ஆரம்பிக்கிறவர்கள் அவர்களோட வாழ்க்கை தியாகம்னு சொன்னால் தவறில்லை. அவர்கள் எல்லோருக்காக உழைப்பார்கள். ஆனா யாருக்கும் தங்கள் மனம் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் நிம்மதி தங்கள் குடும்பம் சிரிக்கிறதுல தான் இருக்கும். ஆனா அந்த சிரிப்புக்காக தாங்களே எவ்வளவு தாங்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கள் வெளியில தைரியமா தெரிஞ்சாலும் உள்ளே ரொம்ப உணர்ச்சி உள்ளவர்கள். யாராவது ஒரு கடுமையான வார்த்தை பேசினா கூட மனசு நொந்து போயிருக்கும். ஆனா அவர்கள் அதை வெளியில சொல்ல மாட்டார்கள். அந்த சொல்லாத வலிதான் இவர்களோட இரவுதோறும் கண்ணீராக மாறும். இப்போ இவர்களோட வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனையில இருக்கு. 2024 முதல் 2025 வரை இவர்களுக்கு சோதனை காலம். நம்பிக்கை உடைச்சல், குடும்ப சிக்கல், மன அழுத்தம், இவைகள் இவர்களோட மன உறுதியை சோதிக்கும். ஆனா 2026 ஆரம்பத்திலிருந்து அவர்களோட வாழ்க்கை அமைதியாக மாறும். புதிய வாய்ப்பு, புதிய மனிதர், புதிய திசை, அந்த மூன்றும் இவர்களின் வாழ்க்கையில ஒளி பாய்ச்சும். அந்த நாள் வரும்போது அவர்களோட முகத்துல ஒரு புன்னகை இருக்கும். அந்த புன்னகை சொல்லும், நான் நிறைய தாங்கினேன், ஆனா இப்போ நான் என்னாகி நிற்கிறேன். எஸ் எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கிறவர்களின் மறைமுக சக்தி அமைதியான தைரியம். அவர்கள் ஒருபோதும் கத்த மாட்டார்கள்.